ஹாய்! சண்டே ஒரு ட்ரிப்பு இல்ல லாங் டிரைவ் எங்கேயாவது போலான்னு தான் கிளம்பியிருந்தோம். எப்பவும் இந்த மாரி போகும்போது லொக்கேஷன் வந்து 2, 3 லொக்கேஷன் 2 பேருமாவே சேர்ந்து பார்ப்போம். பட் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் பார்த்து செலக்ட் பண்ணி, "உனக்கு நயகரா ஃபால்ஸ் கூட்டு போறேன்" அப்படின்னாங்க. இது வந்து ஆல்பர்ட்டா நயகரா அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. எனக்கு லொக்கேஷன் போனதுக்கப்புறமா, இது இங்க நயகரா மாரி இருக்கு, ஒண்ணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு நெனச்சேன். ஆக்சுவலி பார்க்கிங் வந்து அந்த சைடு இருந்தது பிரிட்ஜுக்கு. நாங்க பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வந்து ஓவர்ஃப்ளோ பார்க்கிங் இருந்தது. அந்த சைடு தான் பார்த்தோம். லஞ்ச் எப்பவும் போல செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம். சண்டேங்கிறனால மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தோம். அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகும்போதே 3:00 கிட்ட ஆயிருச்சு. அதனால பயங்கர பசி. ஃபர்ஸ்ட்டு வந்து வயித்துக்கு பசி ஆத்துவோம். அதுக்கப்புறமா இது நயகராவா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நெனச்சோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் ஆப்போசிட் சைட்ல வந்து போய் பார்த்தப்போ, எக்ஸாக்ட்டா நயகரா மாரியே யுஎஸ் வியூ இருந்தது, கனடா வியூ இருந்தது. அது அந்த ரெயின்போ கூட அப்படியே அந்த நயகரா ஃபால்ஸ்ல இருக்கிற மாரியே அங்க ஃபார்ம் ஆயிருந்தது. அப்புறம் பிரிட்ஜ் ஒண்ணு இருக்குல்ல, யுஎஸ்ஏயும் கனடாவையும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ். அந்த செட்டப் கூட அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா வெயில் அடிச்சிருந்தது. ஆனா தண்ணீல கையே வைக்க முடியல. அவ்ளோ சில்லுன்னு இருந்தது. ஆனாலும் பசங்க கொஞ்ச நேரம் தண்ணீல விளையாண்டுட்டு, அப்படியே வந்து அங்கருந்து கிளம்பிட்டோம். போற ரோடு மட்டும் தான் அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை மாரி போய்க்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு காஃபி ஷாப்போ இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் எதுவுமே இல்ல. நாங்க வந்து டீ, ஜூஸ்ன்னு எல்லாமே போட்டு எடுத்துட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரம் அங்க விளையாண்டுட்டு, அப்படியே ரிட்டர்ன் வந்து டீயும் குடிச்சுக்கிட்டே அப்படியே அங்கருந்து கிளம்பிட்டோம். ஃபால் கலர்ஸ் மட்டும் அந்த ரோட்ல வந்து பார்க்குறதுக்கு அழகா இருந்தது.